ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப முக்கியமா எல்லா காட்டனும் பஸ்ட் ஓப்பன் ஆகி இருக்கணும். காட்டன் பேல்ஸ் வந்து கின்னிங் ஃபேக்டரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பியூரிஃபை பண்ண. ஃபர்ஸ்ட் ப்ரோசஸ் ஆன லிண்ட் மாய்ஸ்சரை வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கோசரம் ப்ளோவர் ட்ரைல போடுவாங்க. ப்ளோ ட்ரைல மாய்ஸ்சரை ரெடியூஸ் பண்ண பிறகு சிலிண்டர் கிளீனிங் மிஷினுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. சிலிண்டர் கிளீனிங் மிஷின்ல இருக்கிற 6 சிலிண்டர்கள் ஸ்பைக் மூலியமா காட்டனை பிரேக் த்ரூ பண்ணிட்டு ஒரு ஃபிளாப்பா கிரியேட் பண்ணி ஸ்டிக் மிஷினுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடும். ஸ்டிக் மிஷின்ல இருக்கிற ரீக்ளைனர் அட்ஜஸ்ட் பண்ணது மூலமா நம்மளுக்கு 3 இன்ச் குப்பை வரைக்கும் வெளியே எடுக்க முடியும். காட்டன் பிளான்ட்ல இருந்து வந்த மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகலை ரிமூவ் பண்ணனா இதே மாதிரி ப்ரோசஸ் 2 to 3 டைம் கண்டினியூ பண்ணுமா இருக்கும். திரும்பியும் காட்டன் லிண்ட் மாய்ஸ்சரையும் சீட் மாய்ஸ்சரையும் ரெடியூஸ் பண்ணதுக்கோசரம் செகண்ட் ப்ளோவர் மிஷின்ல ஃபீட் பண்ணுவோம். அதனால ரிக்வயர்ட் மாய்ஸ்சரை கீப் அப் பண்ணும். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சீட் காட்டன் கிளீனிங். இம்பாக்ட் கிளீனர் வந்து மைன்யூட்டான டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணும். இந்த கிளீனிங் ப்ரோசஸ் ஆப்ஷன் இது டிபெண்ட் ஆகுது பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி மேல. ஜின் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ராக்டர் ஃபீடிங் மிஷின். மெயின் பர்பஸ் ஆஃப் ஜின் ஸ்டாண்ட் வந்து சீட் ரிமூவ் பண்ணும். இந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி காட்டன் வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கும். மெயின் பர்பஸ் என்னன்னா ஃபைபரோட லென்த்தை வந்து ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணும். ஜின் ஸ்டாண்ட் உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஜின் ஸ்டாண்ட் தான் வந்து ஹார்ட் ஆஃப் த கிளீனிங். ஏன்னா சீடை வந்து ரிமூவ் பண்ணுது. மேக்ஸிமம் காட்டன் ஃபைபரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோ காட்டன் சீட்ல இருந்து. ஜின் ஸ்டாண்ட்ல காட்டன் சீட் மட்டும் செப்பரேட் ஆகி பாட்டம்ல இருந்து ஸ்லைட் ஆகி வெளியே போயிடும். காட்டன் சீடை வந்து செப்பரேட்டான கம்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. காட்டன் சீடை ரிமூவ் பண்ண ஃபைபரை லிண்ட் மிஷினுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சா டைப் லிண்ட் கிளீனர் வந்து ரொம்ப எஃபெக்டிவான லிண்ட் கிளீனர். அதோடைய ரொட்டேட்டிங் ஸ்பீட் மூலியமா தேவையில்லாத லிண்ட் எல்லாம் அது எடுத்துடும். லிண்ட் கிளீனர்ல இருக்கிற சா மூலியமா மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல் அண்ட் காட்டன் லிண்ட்டை வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிடும். தேவைப்பட்டா இதே ப்ரோசஸை மல்டிபிள் டைம் கண்டினியூ பண்ணுவாங்க. பேக் சைட் ஆஃப் த லிண்ட் கிளீனிங் மிஷின்ல இருந்து ஃப்ரெஷ் காட்டன் எல்லாம் பேக்கிங்க்கு மூவ் ஆயிடும். கிளீனிங் அண்ட் ஜின்னிங் ஆயிட்ட பிறகு பிரஸ் சார்ஜிங் கன்வேயருக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஹைட்ராலிக் மிஷின் மூலியமா கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை ரொட்டேட் பண்ணி ஹைட்ராலிக் எலிவேட்டர் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஸ்ட்ராப் பண்ணி ஃப்ரெஷ் காட்டன் பேல அது ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன ப்ரோசஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிளீன்டு காட்டன் பேல வந்துட்டு ஸ்பின்னிங் மில்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸ்பின்னிங் மில்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண காட்டன் பேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோசஸ் ஆன ப்ளோ ரூம்ல மிக்சிங் கிளீனிங் பிளெண்டிங் ப்ரோசஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட்டன் பேல ஒன்னா சேர்த்து பேல் ஓப்பனிங் மிஷின்ல ஃபீட் பண்ணுவாங்க. பேல் ஓப்பனர் வந்து லேயர் பை லேயரா காட்டனை பிரிச்சிடும். ஏர் ஃப்ளோ மூலியமா சின்ன சின்ன பீஸா அதை பிரிச்சு கிளீனிங் மிஷினுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். மல்டிபிள் காட்டன் பேலோடைய ஃபைபர் ஒன்னா மிக்ஸ் ஆகிற தொட்டு ஒரு கன்சிஸ்டன்ட் மிக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கோசரம் செவரல் டைம் இந்த ப்ரோசஸை ஃபாலோ பண்ணும். இதுதான் பேல் ஓப்பனிங் மிஷின். ஸ்டஃப்டு காட்டனை வந்து லேயர் பை லேயரா ஓபன் பண்ணி மிக்சிங் அண்ட் பிளெண்டிங் ப்ரோசஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணும். மிக்சிங் அண்ட் பிளெண்டிங் பண்ண பிறகு பியூரிஃபைடு காட்டனை வந்துட்டு கார்டிங் மிஷின்ல ஃபீட் பண்ணும். கார்டிங் ப்ரோசஸ் த ஆர்ட் ஆஃப் த ஸ்பின்னிங் மிஷின் சொல்லுவாங்க. இதுல காட்டன் ஃபைபர் ஃபீட் ஆயிட்டு ஸ்லைவரா கன்வெர்ட் ஆயிட்டு வெளியே வரும். ஷார்ட் லென்த் ஃபைபரை ரிமூவ் பண்ணிடும். காட்டன் ஃபைபரோடைய சிக்கலை ஒடிச்சிடும். காட்டனோடைய இண்டிவிஜுவல் ஃபைபரை ஓபன் பண்ணும். இந்த ப்ரோசஸ்ல ஃபைபர் வந்து ஸ்லைவரா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும். டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கிற நீடில் மூலியமா பாஸ் ஆகிற ஃபைபர் வந்து ஸ்லைவரா கன்வெர்ட் ஆயிட்டு வெளியே வரும். கார்டிங் மிஷின்ல இருந்து வர ஸ்லைவர் வந்து ஒரு ட்ரம்ல ஃபீட் ஆகும். மல்டிபிள் காட்டன் ஸ்லைவரை வந்துட்டு மிக்சிங் அண்ட் பிளெண்டிங் பண்ணதுக்கோசரம் ட்ரா ஃப்ரேம்ல ஃபீட் பண்ணுவாங்க. ட்ரா ஃப்ரேம்ல ஸ்லைவர் கவுண்ட்டை வந்து நம்ம யானுக்கு ரிக்வயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4 இண்டிவிஜுவல் ஸ்லைவர் வந்து மிக்சிங் அண்ட் பிளெண்டிங் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்லைவரா கன்வெர்ட் பண்ணி ட்ரம் உள்ள ஃபீட் ஆகும். மிக்சிங் அண்ட் பிளெண்டிங் ஆன ஸ்லைவரை வந்து இப்போ லேப்பா கன்வெர்ட் பண்ண போறோம். ஏன் இது லேப்பா கன்வெர்ட் பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் ப்ரோசஸ் வந்து கோமிங் ப்ரோசஸ். கோமிங் ப்ரோசஸ்க்கு லேப்பா இருந்தா தான் கோம் பண்ண முடியும். 2 மெத்தட்ஸ் இருக்கு ஸ்டேபிள் யான் மேனுஃபேக்சரிங்க்கு. கார்டிங் யான் மேனுஃபேக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கோமிங் யான் மேனுஃபேக்சரிங் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கம்பல்சரி கார்டிங் ப்ரோசஸ் பண்ணணும். கோமிங் ப்ரோசஸ் மட்டும் ஆப்ஷனல், நம்மளுக்கு தேவைப்பட்டா நம்ம பண்ணலாம். கோமிங் ப்ரோசஸ் எதுக்காக பண்றாங்கன்னா ஃபைனர் யானை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கோசரம். மல்டிபிள் ஸ்லைவர் வந்து லேப்பரா கன்வெர்ட் ஆயிட்ட பிறகு இங்கத்துல இருந்து கோமிங் மிஷின் டிரான்ஸ்ஃபர் பண்ணதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்லைவர் வந்து லேப்பரா கன்வெர்ட் ஆன ரோல்ஸ்ங்களை வந்து இங்கத்துல இருந்து கோமிங் மிஷினுக்கு வந்து கிரைன் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கோமிங் மிஷினை வந்து லேப்ஸை ஃபீட் பண்ணுவாங்க. அது கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி. கோம்பர் மிஷினோடைய அல்டிமேட் கோல் என்னன்னா ஷார்ட்டர் யானை ரிமூவ் பண்ணிட்டு ஃபைன் அண்ட் லாங் யானை ப்ரொடியூஸ் பண்ணும்.
நெக்ஸ்ட் ப்ரோசஸான ரோவிங் ஃப்ரேம்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ரோவிங் ஃப்ரேம்ல ஃபீட் பண்ணதுக்கோசரம் லேப் ஃபார்ம்ல இருக்கிற ஃபைபர் வந்து ஸ்லைவர் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ட்ரம்முக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ட்ரம்ல ஃபீட் ஆகிக்கிற ஸ்லைவர்ஸ் எல்லாம் வந்து ரோவிங் ஃப்ரேம்க்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோசஸ்க்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. ரோவிங் ஃப்ரேம், சிம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்பீட் ஃப்ரேம். கோமிங்க்கு அப்புறமா ஸ்லைவர்ஸை வந்துட்டு ரோவிங் ஃப்ரேம்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஸ்லைவரை வந்து டைரக்டா ஸ்பின் பண்ண முடியாது, ஏன்னா அதோடைய திக்னஸ் வந்து அதிகமா இருக்கிற தொட்டு ரோவிங் மிஷின்ல டிராஃப்டிங் பண்ற தொட்டு அதோடைய திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆயிட்டு லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆபரேஷன் இன்வால்வ் இன் ரோவிங் மிஷின் கிரில்லிங், டிராஃப்டிங், ட்விஸ்டிங், விண்டிங், பில்டிங் அண்ட் டஃபிங். ரோவிங் ஃப்ரேம்ல பாபினை ஃபிட் பண்ணி டிராஃப்டிங் பண்ணி லைட்டான ட்விஸ்ட் கொடுப்பாங்க. ஃபைபர் வந்து டிராஃப்டிங் மூலியமா ட்விஸ்ட் அண்ட் பைண்டிங் ஆகும். ஃபைபரை பாபின்ல ஹோல்ட் பண்ற அளவுக்கு தான் இது ஸ்ட்ரென்த் இருக்கும். கையில லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணா கூட ஃபைபர் பிரேக் ஆயிடும். ரோவிங் ஃப்ரேம்ல இருந்து ரிங் ஃப்ரேம் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் யான் ப்ரொடக்ஷனுக்கு. ரோவிங் பாபினை வந்து இப்போ ரிங் ஃப்ரேம்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. எவ்வளவு அதிகமா டிராஃப்ட் பண்றோமோ அவ்வளோ லென்த் எக்ஸ்டெண்ட் ஆயின் போவோம், திக்னஸும் ரெடியூஸ் ஆகும். ரிங் ஃப்ரேம்ல கூட சேம் ப்ரோசஸ் ஆன ரோவிங் ஃப்ரேம்ல பண்ண ப்ரோசஸ் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ரிங் ஃப்ரேம் மூலியமா நம்மளுக்கு வந்து ஃபைனல் யான் ரெடி ஆயிடுச்சு. ரிங் ஃப்ரேம்ல இருந்து ரெடியான யான் வந்து ஸ்மால் பேக்கேஜிங்ல இருக்கும், அதை லார்ஜ் பேக்கேஜிங் கன்வெர்ட் பண்ணோம். வைண்டிங் மிஷின் மூலியமா ரிங் ஃப்ரேம் உடைய ஸ்மால் பாபினை லார்ஜ் சைஸான ஸ்பூலுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. வீவிங் மூலியமா ஃபேப்ரிக்கை ப்ரொடியூஸ் பண்ணனா நம்மளுக்கு லார்ஜ் ஸ்கேல்ல யான் தேவைப்படும். ஃபைனலா யான் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ரோசஸான குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. யான் உடைய ஸ்டேபிள் ஸ்ட்ரென்த் மூலியமா டிஃபைன் குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. குவாலிட்டி செக் அப்மா பேக்கிங் அண்ட் டிஸ்பேட்ச். யான் உடைய குவான்டிட்டி வெயிட் செக் பண்ணிட்டு லேபிளிங்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. லேபிளிங் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபிங் ஐட்டப் இருக்கு. ஃபைனல் பேக்கேஜிங் அண்ட் டிஸ்பேட்ச்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே கைஸ், ஃபைனலா வீடியோ